திருவண்ணாமலையில் ரமணர் சித்தியாகும் பொழுது அவர் கூட இருக்கிறவா அன்றைக்கும் இருக்கக்கூடிய ஹிந்து பேப்பர் இருக்கு, அதை நீங்க படிச்சு பார்த்தேன்னா தெரியும். ரமணர் இன்னும் சித்த நாழியிலே சரீரத்தை விட போறார். மயில்கள்லாம் கூவுறது, நிறைய மயில்கள் சப்தம் போடுறது. நிறைய தரம் ரமணர் சொல்லியிருக்கார், மயில்கள் ரொம்ப ஒரு கூட்டமா ஒரு கூவித்து அப்படின்னா ஒரு ஜீவன் முக்தன் விதேக கைவல்யத்தை அடைய போறான்ங்கிறதனுடைய சூச்சகம் அது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சித்தியாகும் பொழுது பார்த்தா அவர் உடம்புலேந்து ஒரு பெரிய ஜோதி கிளம்பித்து திருவண்ணாமலையில போய் மறைஞ்சு போச்சு. ஒருத்தர் ஜலசமாதியில கலந்தார், ஒருத்தர் சரீரத்தோட கிளம்பினார். அவர் அந்த ஜோதியை நேர்ல பார்த்தவாலாம் இருக்கா. மறுநாளைக்கு ஹிந்து பேப்பர்லயும்